சிவா, இதாண்டா நம்ம வீடு. என்னடா இது காது குத்துன்னு திருவிழா மாதிரி இருக்கு? எல்லாம் எங்க சொந்தக்காரங்க தான். நிறைய பேர் சொல்லி விட்டுருந்தான்னு வச்சுக்க, ஊரே திரண்டு வந்து நின்று இருக்கும்ல. வந்து பாரு. ஏப்பா முத்து, இதான் பட்டணத்து கூட்டாளியா? ஆமா பெரியப்பா. என்ன முத்து, பஸ் லேட்டா? ஆமா. உன்னை காணணும், உங்க அக்கா காலையில இருந்து தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கா. சிவா, இவர் எங்க பெரிய காப்பூர். வணக்கம். பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட். என் மாப்பிள்ள பையன் வாங்கிட்டு போட. ஏடா முத்து, அத்தனையும் உனக்கு சொந்தமா? என்ன எங்க கூட்டமே இங்க பாரு. சிவா மாமா, உனக்கு எப்படிமா தெரியும்? எங்க முத்து மாமா சொல்லிருக்காங்க, நீங்க சிரிச்சா உங்க கன்னத்துல குழி விழும். உங்களுக்கு தான் கன்னத்துல குழி விழுதே, அப்ப நீங்க தானே சிவா மாமா? சிவா மாமா, எங்க முத்து மாமா விட நீங்க தான் அழகா இருக்கீங்க. அடே உத வாங்க போற. சும்மா கோச்சுக்காத, அவ உண்மையதானே சொல்றான். இவன் எவ்வளவு அழகா இருந்தாலும் உன்னை கட்டிக்க போறது நான் தாண்டி. ஆசை தோசை உங்களை யார் கட்டிக்குவாங்க? அக்கா, இவன் தான் சிவா. வாங்க தம்பி. வணக்கங்க. மலரு வாமா. நான் வரமாட்டேன், மாமா கூட தான் இருப்பேன். புது சட்டை எல்லாம் போட்டுக்கணும்ல, வா. வரமாட்டேன். அம்மாடி, போய் புது சட்டை போட்டுட்டு வா. மாமா இங்கதான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். ஓடு 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 ஓடு. என்னடா அப்படி அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டா? அப்புறம் முக லட்சணம் ஒண்ணு இருக்குல்ல. ஏன் முகலட்சணத்தை பத்தி சுத்தி போட போட. அப்பா, நான் சொல்லுவேன்ல சிவா. வணக்கம். வாப்பா வா. முத்து வார்த்தைக்கு வார்த்தை உன்னை பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு தான் வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சதா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. என்ன? சரி சரி, போ. வாட போலாம். சிவா மாமா. அடடே, என்ன மொட்டை அடிச்சுட்டாங்களா உனக்கு? காது குத்திக்கு போற குழந்தைய தாய்மாமன் மடியில உட்கார வைங்க. அண்ணே, மலரை கூட்டுவாங்க. மலரு வாமா. வரமாட்டேன். அக்கா, நீ போய் கூப்பிடு. சரி தம்பி. வெக்கா. அடம் பிடிக்காத, வாமா. மலரு வாமா, நேரமாகுது இல்லமா? நான் வரமாட்டேன். அம்மா, நீ போனாதான் வருவா. கல்லுங்கடி, என் பேத்தி நான் கூப்பிட்டாதான் வருவா. வாடி கண்ணு, தங்கம்ல என் ராஜாத்தி, வாமா. வந்துடுடி. நான் வரமாட்டேன், மாமா மடியில தான் காது குத்திக்குவேன். அக்கா, எதுக்கு அவளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? சிவாவும் அவளுக்கு தாய்மா மாதிரி தான். அவன் மடியில உட்காந்து காது ஊத்திட்டோம். கூட்டிட்டு வாங்க. என்னடா சொல்ற முத்து? போட. டேய், ஊட்டிட்டு வாடா. வாங்க தம்பி. மலரே போலாமா? வா 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 வா. வாடா சிவா. பாத்து படி. உட்காருங்க. மாமா, வாடி செல்லாம். கொஞ்சம் தள்ளி உட்காரீங்களா? டேய் டேய் டேய், இருடா. தாய்மாமன் முறைக்கு 10 ரூபா பணம் கொடுங்க. அண்ணே, மூத்த தாய்மாமன் மூக்கையா, பட்டு பாவாடா, பட்டு சட்டை, கம்மல். ஆலங்குளம் பெரியசாமி 51 ரூபா. ஆலங்குளம் பெரியசாமி 51 ரூபா. சம்பந்தி வீட்டார் கறிக்குழம்பு சாப்பாட்டோட 501 ரூபா. தாய்மாமன் கோபால் சீனிச்சேவு 1 கிலோ, காரச்சேவு 1 கிலோவோட 101 ரூபா பணம். அத்தை சீர் வெள்ளி கொலுசு 2. இன்னொரு இனிப்பு வைமா. ஐயோ, நம்ம வீட்டுல சாப்பிடுதல்ல. சாப்பிடுறா. சாப்பிடுறே. நல்லா கவனிங்க. தம்பி, என்ன இப்படி சாப்பிடுறீங்க? நல்லா சாப்பிடுங்க. அந்த பசுனையை ஊத்தம்மா. மறுசோறு வாங்கிக்க தம்பி, அப்பதான் உறவு நிலைக்கும். ஓ அப்படியா? ஆமா தம்பி. என்னது? அண்ணனுக்கு இன்னொரு வடை வைங்க. என்ன தம்பி இப்படி வெக்கப்படுறீங்க? என்ன அண்ணன் இவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு? போயிட்டு வரங்க. போயிட்டு சரிங்க வரங்க. அண்ணா. தாத்தாடா, தாத்தா. தாத்தா போயிட்டு வரங்க. போட்டா தம்பி. சரி. மாமா, அடேடேடே. மாமா என்ன மறந்துட்டு போறீங்களே மாமா. உன்னை என்னால எப்படிமா மறக்க முடியும்? டேய் முத்து, எனக்கு சொந்தம் சொல்லிக்க என் அப்பா என் தங்கச்சி தவிர வேற யாருமே கிடையாது. இந்த ஊருக்குள்ள வரும்போது உன் நண்பனை மட்டும்தான் வந்தேன். இப்போ இந்த ஊர்ல பாதி பேர் எனக்கு சொந்தக்காரங்களா ஆயிட்டாங்க. இதுல வாழ்க்கையில அனுபவிக்காத சுகண்டா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. போயிட்டு வரேங்க. வாங்க தம்பி, போயிட்டு போயிட்டு வாங்க. சுந்தரனே,
அப்பா வந்துட்டாங்களா? அப்பா வரதுக்கு லேட் ஆகுமாயா? போன் பண்ணாரு. ம் சரி. இன்னொரு இனிப்பு வைமா. நம்ம வீட்டுல சாப்பிடுதல்ல, சாப்பிடுறா. அண்ணே, நல்லா கவனிங்க. தம்பி என்ன இப்படி சாப்பிடுறீங்க? நல்லா சாப்பிடுங்க. அந்த பசுனையை ஊத்தம்மா. மருத்துவர் வாங்கிக்க தம்பி, அப்பதான் உறவு நிலைக்கும். ஆமா தம்பி வாங்கிக்கங்க. அப்பா, அண்ணனுக்கு இன்னொரு வடை வைங்க. அண்ணே அண்ணே, எப்ப வந்தீங்க? இப்பதான். என்ன ஒரே டல்லா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. நீங்க டல்லா இருக்கிற காரணம் எனக்கு தெரியும். என்ன? நாளைக்கு நான் கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டா உங்களை யாரு கவனிச்சுக்கிறது தானே? ம். கவலையே படாதீங்க. நான் போறதுக்கு முன்னாடி அப்பாட்ட சொல்லி எனக்கு ஒரு அண்ணியை ஏற்பாடு பண்ணிட்டு போறேன். என்னம்மா கீதா, என்ன ஏற்பாடு பண்ண போற? ஹலோ டாட். நீ உட்கார் சிவா. அப்புறம் உன் ஃப்ரெண்ட் வீட்டு ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதா? பிரமாதமா இருந்துச்சு. சாதாரண காது குத்து ஃபங்க்ஷன் மாதிரியே இல்ல, பெரிய திருவிழா மாதிரி நடந்துச்சு. முத்துக்கு எவ்வளவு சொந்தக்காரங்க. கிராமம்னாலே அப்படிதான்ப்பா. ஒரு ஃபங்க்ஷன் கேள்விப்பட்டாலே போதும், மாட்டு வண்டியில வந்து மாசம் மாசம் இறங்கிடுவாங்க. இருந்தாலும் சொந்தக்காரங்க மத்தியில இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவங்க அன்பு பாசம். குட். எனக்கு பிடிக்காத விஷயத்தை பத்தியே பேசணும்னு முடிவு பண்ணிட்ட போல இருக்கு. அப்பா, ஓகே, நான் இப்போ டெஸ்டின் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. நாளைக்கு உன் தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் ஞாபகம் இருக்குல்ல? அது கூடவா மறந்துடுவேன்? என்ன மேடம், கல்யாணத்துக்கு ரெடிங்களா? போங்க அண்ணே. அண்ணே, ஓ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கீழே வந்துட்டாங்க. ஓ. இன்னும் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்களே, கீழே போங்க அண்ணே. என்ன இவ்வளவு ஸ்பீடா இருக்கீங்க? விட்டா இன்னைக்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு ஓடிடுவோம் போட்டுக்க. இன்னைக்கு வெறும் நிச்சயதார்த்தம் தான், கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குமா? சீ, போங்க அண்ணே. பையனை ஏற்கனவே பாத்திருக்கீங்க. இது என்னோட சித்தப்பா மகன், இந்தியன் ஆயில மேனேஜரா இருக்காரு. ஆஹா. என்னுடைய சிஸ்டர் எல்லாம், அது அத்தை பொண்ணு, அவரே மாப்பிள்ள ஐஓபில ஆபீசரா இருக்காரு. I see. அவங்க என் பிரதர் டாட்டர், மெடிக்கல் காலேஜ்ல டீனா இருக்காங்க. எங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜா? நோனோ, மதுரை. நம்மள பத்தியே சொல்லிட்டு இருக்கீங்களே, அவங்க சொந்தக்காரங்களை பத்தியும் கொஞ்சம் சொல்லட்டும். தம்பி, இலை போட்டு சொல்லுங்க. சார் யாரு? என்கிட்ட ஒர்க் பண்ற ஹெட் கான்ஸ்டபிள். வணக்கங்க. ஓஹோ, அவரு கான்ஸ்டபிள். சொந்தக்காரங்க யாருக்கும் சொல்லிவிடல போல இருக்கு. இத பாருங்க, எனக்கு இந்த சொந்தம் பந்தங்கிறதெல்லாம் அப்பா, பெரியப்பா பேசிக்கிட்டே இருந்த அப்படி நல்ல நேரம் போறதுக்குள்ள தட்ட மாத்திக்கலாம். என்ன சிவா, இருட்டுல உலாத்திட்டு இருக்க? மணி 11 ஆகுது, இன்னும் தூங்கல? தூக்கம் வரலப்பா. ஏன், உடம்பு சரியில்லையா? மாத்திரை எல்லாம் சாப்பிட்டல? மாத்திரை எல்லாம் சாப்பிட்டேன், மனசு சரியில்லையே, தூக்கம் எப்படி வரும்? என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு தங்கச்சி நிச்சயதார்த்தத்துல மாப்பிள்ளை வீட்டு பக்கம் எத்தனை சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. நம்ம பக்கம் யாருமே வரலையே. ஏன் நான் தெரியாம தான் கேக்குறேன், நமக்கு சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லையா? இந்த கேள்வி எத்தனை முறை என்கிட்ட கேட்டிருப்ப. நான் பதில் சொல்லாம விலகி போறேன்னா அத பத்தி பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ சிவா. நமக்குன்னு இருந்த ஒரே சொந்தம் உங்க அம்மா. அவங்களும் இப்ப 4 சட்டத்துக்குள்ள அடங்கி போயிட்டாங்க. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, போதும். இத பாரு சிவா, நமக்கு சொந்த பந்தம் இல்லைங்கிறதுக்காக உன் தங்கச்சியோட கல்யாணம் நிக்காது. அப்படி நின்னா அப்ப என்ன கேளு. சிவா, வீணா மனசை போட்டு அலட்டிக்கதப்பா. போய் நிம்மதியா தூங்கு. குட் நைட். சே குட் நைட். சே குட் நைட் பா. தேங்க்யூ. திருநெல்வேலியில வெட்டு குத்துன்னு நிலைமை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுல இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாட அனுப்பணும். அதை உடனடியே அனுப்பணும்னு டிபார்ட்மெண்ட்ல முடிவு எடுத்திருக்கோம். அந்த ஸ்பெஷல் ஸ்குவாட யார் லீட் பண்ணுங்கிறத டிசைட் பண்றதுக்காகத்தான் நாம இங்க கூடியிருக்கோம். மிஸ்டர் சௌந்தரபாண்டியன் தான் சார் சரியான ஆள். எஸ், யூ ஆர் ரைட். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மிஸ்டர் சௌந்தரபாண்டியன், என்ன விஷயம் சொல்லுங்க. நான் எங்க வேணாலும் போக தயாரா இருக்கேன்.
ஆனா திருநெல்வேலிக்கு மட்டும் என்ன அனுப்பாதீங்க சார். என்ன இப்படி சொல்றீங்க? திருநெல்வேலி உங்க சொந்த ஊர் இல்ல? அங்க போறதுக்கு ஏன் தயங்குறீங்க? அது ஒரு பர்சனல் ப்ராப்ளம் சார். ஓகே, ஐ வில் கன்சிடர் இட். தேங்க்யூ சார். அண்ணே என்னம்மா இந்தாங்க, அப்பா லைன்ல இருக்காரு, உங்க கூட பேசணுமா? எப்படி? ஹலோ, அப்பா சிவா பேசுறேன். சிவா, கீதாவோட கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு. அப்படியா? ஆபீஸ்க்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறியா? இதோ வந்துட்டப்பா. எஸ் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஐயா குட் மார்னிங். குட் மார்னிங். Yes. Inform them. I'll contact you later. Thank you. சிவா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்விடேஷன் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. என்னப்பா அது சாம்பிளா? சாம்பிளா? மொத்த இன்விடேஷன்ஸ் அவ்வளவுதான் சிவா. எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிட்டேன். உனக்கு எவ்வளவு தேவைன்னு எடுத்துக்கோ. ரொம்ப கம்மியா இருக்குப்பா. நான் சொன்னது 100 இன்விடேஷன்ஸ் தானே. நம்ம சர்க்கிள்ல வேற யார் இருக்காங்க? என்னோட கொலீக்ஸ், உன் ஃப்ரெண்ட்ஸ், உன் தங்கையோட ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதானே? அப்பா நீங்க வாயா வாசுதேவன். திருச்செந்தூர்ல தரிசனம் எப்படி? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்க. தம்பி நாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. ஐயா நீங்களும் எடுத்துங்க. ஐயா இன்னொரு விஷயம் ஐயா, திருச்செந்தூர் போயிட்டு வர வழியில நான் வந்த பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இறங்கி பார்த்தா நம்ம ஊர் கருங்குளம். வண்டி ரிப்பேர் ஆகிறதுக்குள்ள நம்ம சொந்தக்காரங்களை பார்த்துட்டு வந்துடலாமேன்னு ஊருக்குள்ள போனேன். இப்பவும் உங்க அண்ணன் சங்கரபாண்டியா தான் ஊர் தலைவரா இருக்காருங்க. அதே கம்பீரம், அதே மரியாதை, அவருக்கு இருக்கிற செல்வாக்கு கொஞ்சம் கூட குறையிலங்க. அது மட்டும் இல்லைங்க ஐயா, உங்க தங்கச்சி வீட்லயும் வந்ததே லேட், இதுல வேற ஊருக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு போய் வேலை பார்ப்போம். சரிங்க. சிவா, அப்பா என்ன யோசனை? ஒண்ணு இல்லப்பா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நேர்ல போய் பத்திரிக்கை கொடுக்கணும். நான் பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? அவ்வளவுதானே, தாராளமா போயிட்டு வா. கல்யாணம் நெருக்கத்துல இருக்கு, ஞாபகத்துல இருக்கட்டும். ஓகே, கேன் கோ. தேங்க்யூ. சார் கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க. 1 மினிட். எஸ், ஹெட் கான்ஸ்டபிள் வாசுதேவன் நீங்க வந்தாரு. அவரு அந்த செக்ஷன்ல இருப்பார் சார். தேங்க்யூ. ஓகே சார். பஞ்சாமிரதம் எல்லாம் கொண்டாடாத. வாசனே, ஐயா தம்பி, கருங்குளத்துல இருக்கிற என் பெரியப்பா பத்தி அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களே. ஏற்கனவே அப்பா கிட்ட உளறிட்டோமே டென்ஷன்ல இருக்க. என்ன விவகாரத்துல மாட்டி விட்டுறாதீங்க தம்பி. அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுனே. என் சொந்தக்காரங்க கருங்குளத்துல இன்னும் வேற யார் யார் இருக்காங்க? கருங்குளத்துல தடிக்கு விழுந்தா உங்க சொந்தக்காரங்க மேலதான் விழுணும். அவ்வளவு சொந்தக்காரங்க தம்பி. கருங்குளம் எங்க இருக்கு? அது திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூர் போற வழியில 10 கிலோமீட்டர்ல இருக்கு தம்பி. அப்புறம் அண்ணே, தம்பி எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு தம்பி. டேய், என்ன என் பேர் நீ ஏலம் போடுற? ஒரு முக்கியமான விவரம் பேசணும், கொஞ்சம் வந்துட்டு போங்கண்ணே. ஒரு மனுஷன் பேரை ஒரு தடவை கூப்பிட்ட போறாதா? என்ன 5 தடவை கூப்பிடுறது? அதுக்கு இல்லண்ணே, ஒரு 25 ரூபா பாக்கி அப்படியே நிக்குது. அது ஏன் நிக்குது? ஒரு சேர் போட்டு உட்கார சொல்றது. ரொம்ப நாள் பாக்கி கொடுத்தீங்கன்னா கணக்கை சரி பண்ணிடுவேன். என்ன சரி பண்ணி நீ இன்கம் டாக்ஸ் அனுப்ப போறியா? அதுக்கு இல்ல, கணக்கு நேர் பண்ணணும். ஒரு 75 ரூபா இருக்குமா? இருக்குண்ணே. எடு, சீக்கிரம் எடுப்பா. எடுக்கிறேன். வேலைக்கு போற கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு தொல்லை பண்ணுவீங்க. டயமா இருக்குப்பா. இருக்குண்ணே. போச்சுரா. ஐய, இதுதான் நமக்கு ஆவாதுங்கிறது. அட என்னப்பா நீ எங்கெங்க போறீங்க? சீக்கிரம். அடச்சே, எவ்வளவு வேலை கெட்டு போச்சு எனக்கு. கோச்சுக்காதீங்க. 75 ரூபா கரெக்டா இருக்கா? இருக்கு. இந்தா 25 ரூபா. ஆமா, அந்த பழைய பாக்கி அடிச்சிரு. சரி. வர்றேன். அண்ணா என்ன இந்த 75 அது புது பாக்கியில எழுதிக்க? இல்லண்ணே, இப்ப நான் 75 ரூபா கொடுத்தேன். ஆமா, பழசு 25 ரூபா நீங்க தரணும். அதான் கொடுத்துட்டேப்பா. 25 75 100 ஆகுது இல்ல? 25 75 100ங்கிறது பிறக்க போற பிள்ளை கூட தெரியும். அண்ணே, நமக்குள்ள கணக்கு சரி பண்ணிக்குவோம். பண்ணிக்க. பழைய பாக்கி 25 ரூபா நீங்க தரணுமா? அதான் கொடுத்தாச்சல்ல. அது இல்லண்ணே, இப்ப கொடுத்து 75 ரூபா. ஆமா, பழைய பாக்கி 25 ரூபா. ஆக மொத்தம் 100 ஆச்சு இல்ல? அந்த 25 தான் நான் கொடுத்துட்டேன்லப்பா. எம் பண்ணே. அட இதுவும் உன் பணம் தானப்பா. ஒரே குழப்பமா இருக்குண்ணே. எனக்கு குழப்பமே இல்லப்பா. ஒண்ணு செய்யுங்கண்ணே, இந்த 25 ரூபாயை நீங்களே வச்சுக்கோங்க. சந்தோஷம். 100 ரூபாயா உங்க கணக்கெல்லாம் எழுதிக்குவா? எழுதிக்க. இன்னொரு 100 கொடுத்துட்டு 200 எழுதிக்க. இன்னொரு 100 கூட 300 எழுதிக்க. இன்னொரு 200 கொடுத்துட்டு 500 எழுதிக்க. இப்போ உனக்கு குழப்பம் இல்லையே? குழப்பமே இல்ல. கடை விளங்கிரும். அப்புறம் ஒரு பாக்கெட் சிகரெட் கொடு. அண்ணா இதுக்கு? அட அதையும் கணக்கில் எழுதிக்க. இந்த மிளகா வத்தல அண்ணா வியாபாரத்துக்குண்ணே வச்சுக்க. என்னங்க சிகரெட்டா புடிங்க. எனக்கு பழக்கம் இல்ல. இல்ல நானே ஓசில எடுத்து வந்தேன். ஒருத்தனே எத்தனை தான் பிடிக்கிறது?
நைஸ் ஸ்மைல். நான் இந்த ஊருக்கு புதுசு. இதெல்லாம் சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுமா? கையில பொட்டி, நிக்கிற திரிசு, முழிக்கிற மொழி தெரிஞ்சுக்க மாட்டோமா? ஏன் சொந்தக்காரங்க இந்த ஊர்ல இருக்காங்க, அவங்கள பாக்க இருந்தா பாருங்க, நான் அதையெல்லாம் தடுக்கிறதே இல்ல. ஐயோ, காலமாடு! முடியாது. காளையா, காளையா, என்ன ஆச்சு இவனுக்கு? என்ன பண்றாரு இவரு? வராதீங்க, கிட்ட வராதீங்க, நான் பாத்துக்கிறேன், வராதீங்க. ஏயா, வயசு பொண்ணு காளமாடு துரத்துதுன்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்துட்டியே, இதுவே வயசான கிழவியா இருந்தா வந்திருப்பியா? நிச்சயமா நான் வந்திருப்பேன். ஆனா கிழவிய பார்த்தா இந்த மாடு இவ்வளவு பாய்ச்சலோட வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. யோ விடியா, இது நான் வளர்க்குற மாடு. வாட காளையா, என் கண்ணுல வா. ஏ என்னண்ணே இது, வேட்டிலாம் வர்றீங்க? மறந்துட்டேன்டா. ஏன்னா வேட்டி கட்ட யாராவது மறப்பாங்களா? டே, நான் மறந்துட்டேன்டா. போங்கண்ணே, எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க. டே, நான் எதையுமே மறைக்கலைங்க, பாரு, ஓப்பனா இருக்கிறேன். இல்லண்ணே, இதுக்கு பின்னால ஏதோ ஒரு கதை இருக்கு, அது அவசியம் என்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். அப்படியா? ஆமாண்ணே. இந்த வேட்டியோட பிளாஷ்பேக் அவசியம் உனக்கு சொல்லணும். ஆமாண்ணே. கையை தூக்குடா. நல்லா தூக்கு. இப்படி தாண்டா ஒரு தடவை வீட்டு ஓடிட்டான். ஓடுறா மவனை, இனிமே இந்த ஊருக்குள்ள உள்ள வேட்டியோட பார்த்த கொன்னுடுவேன். அப்பா, என்ன கணக்குது. இந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ். இதுல ஒண்ணும் குறைச்சது இல்ல. ஏப்பா, இப்படி சொல்லாம கொள்ளாம வேட்டி பிடிச்சிட்டு போனா என்ன அர்த்தம்? நல்ல வேலை, ஓ அதிர்ஷ்டம் இன்னைக்கு நான் அன்றாயிரம் போட்டிருந்தேன். போடாம இருந்தா என்ன ஆயிருக்கிறது நிலைமை? சரி சரி, யாரோ சொந்தக்கார வீட்டுக்கு போனோம்லையே, யார் அது? சங்கரபாண்டி. யாரு? சங்கரபாண்டியா? அவரு உங்களுக்கு சொந்தங்களா? ரொம்ப நெருங்கின சொந்தம். என்னது நெருங்கின சொந்தங்களா? ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா, நீங்க வேட்டியோ உருவலாம், சட்டையோ உருவலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு, உருவிங்க ஐயா. ஐயா, ஒரு தடவை உருவிங்க ஐயா. ஐயா, தெய்வீக சிரிப்பு ஐயா, உங்க சிரிப்பு. ஐயா, சங்கரபாண்டி ஐயா வீட்டுக்கு நான் கூட்டி போறேன். ஐயா, கொடுங்க ஐயா. இதெல்லாம் நீங்க தூக்கூடாது, நான் தான் தூக்குவேன். குவாரியை உங்ககிட்ட ஒப்படைச்சேன், நீ அனுப்புன கல்லு சரியில்லைன்னு பார்ட்டி திருப்பி அனுப்பிச்சிட்டான். ஏண்டா, கல்லு அனுப்புறதுக்கு முன்னாடி தரம் பார்த்து அனுப்புறது இல்ல? நான் என்ன மாமா பண்றது? பழைய மலையில எல்லா கல்லையும் வெட்டி எடுத்தாச்சு. புது மலையை வெட்டலான்னா 2 நாளா நீங்க ஊர்ல இல்ல. நான் ஊர்ல இல்லைன்னா என்ன, உங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டல, நீயே முடிவெடுத்துக்க வேண்டியதானே? அப்பா, அம்மா கூப்பிடுறாங்க. எதுக்குமா? உங்களுக்கு பிடிச்ச பால் பாயசம் பண்ணி வச்சிருக்காங்களாம். பால் பாயசமா? இன்னைக்கு என்ன விசேஷம்? எனக்கு என்ன தெரியும்? ஏய் மீனா, மாமனுக்கு எல்லாம் பால் பாயசம் கிடையாதா? உங்களுக்கு இல்லாமையா? காலையிலே கலக்கி வச்சிட்டேனே, பாக்கல? வேண்டிய மட்டும் அள்ளி குடிங்க. லட்சுமி, பால் பாயசம் வச்சிருக்கியாமே, என்ன விசேஷம்? கொண்டு வா. அம்மா, அப்பா வந்தாச்சு. அண்ணே ஓடியாங்களே. இதோ வந்துட்டேன். என்னப்பா மருந்து தானப்பா, ஏன்ப்பா சின்ன குழந்தை அடம் பிடிக்கிறீங்க? குடுங்க. என்ன இந்த சந்தோஷமான காட்சி கெடுத்துறது? காட்சியா? இது என்ன மைசூர் தசரா பண்டிகையா? இது எல்லாம் நீ பார்த்ததே இல்லையா? வீடு இருந்தா காப்பி மோரெல்லாம் குடிப்பாங்கப்பா, உங்க ஊர்ல எல்லாம் நடக்காதா? சரி பாரு, அந்த உட்கார்ந்துருக்காரு, அவர் தான் சங்கரபாண்டி. பெரியப்பா, அவரை குழந்தையா நினைச்சிட்டு டம்ளர்ல ஏதோ குடுக்குறாங்களே, அவங்கதான் ஐயாவோட சம்சாரம். பெரியப்பா, அவர் தோலை புடிச்சு தொங்கிட்டு இருக்க, அதான் அவரோட பொண்ணு. தங்கச்சி. அதுக்கு பக்கத்துல பூனையை கடிச்சு தின்ன மாதிரியே நிக்கிறான் பாரு ஒருத்தன், அவன் தான் ஐயாவோட பையன். தம்பி, இன்னும் பாக்கணுமா? பாரு. இந்த வைத்தியனுக்கு வேற வேலை இல்ல, அவனோட பொழப்புக்காக அப்பப்ப ஏதாவது கதை கொடுத்து போனா என் ஊசல எடுக்கிறீங்களா? ஐயா வர்றார். யாரு வர்றார். அழகா? ஏன் அங்கே பம்மிட்டீங்கிற? உள்ள வா. யாரு புதுசா இருக்கு? ஐயாவை பாக்கன்னு சொன்னாருங்க, கூட்டியாந்தேன். அப்படியா? உட்காருங்க.
லட்சுமி என்னங்க 2 டம்ளர் மோர் கொண்டா. தம்பி யாருன்னு சொல்லலையே. உங்களுக்கு ஏதோ சுருங்கன நெருங்கின சொந்தம்னு சொன்னாருங்க சார். நீங்களே நெருக்கிக்கிங்க. நீங்க பெரியப்பா என்ன தெரியல? என்ன பெரியப்பா இது? ஊர்ல யாரு என்ன பார்த்தாலும் அப்படியே அப்பா உரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மட்டும் தெரியலையா? நீ யாரு? என்ன சொல்ற? பெரியப்பா நான் தான் உங்க தம்பி சௌந்தரபாண்டியனோட பையன் சிவா. தங்கச்சி கல்யாணம் உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். இந்தாங்க தம்பி. லட்சுமி உள்ள கொண்டுட்டு போ. உள்ள கொண்டுட்டு போ. யார் வந்தாலும் கூட்டிட்டு வந்துடுறதா? எவன் என்னன்னு விசாரிக்கிறதுல கூட்டிட்டு போ வெளியில. இங்க என்ன நடக்க போதா சாமி? இங்க வாங்கிட்டு வா. அவன் லாசம் தெரியாம கூட்டிட்டு வந்திருக்கான். வெளியில போயிரு. பெரியப்பா வெளியில போ. பெரியப்பா என்ன பெரியப்பா இது? முன்ன பின்ன தெரியாதவங்க வீதியில வந்தா கூட அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சொந்தமா நினைச்சு சோறு போட்டு அனுப்புங்கன்னு உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேனே. அப்படிப்பட்ட நீங்க உங்க சொந்த தம்பியோட பையன் தான் என்னையே விரட்டுவீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? தம்பி பையனா? தம்பியே இல்லங்கிற. தம்பி பையன் எங்க இருந்து முளைச்சு வந்தா? கல்யாண பத்திரிக்கை கொடுத்து உறவை தேடிக்க வந்தாரா? உறவை உங்க உறவுல இருந்தா குளிர் வண்டி பொழைச்சிட்டு. இனிமே அதுக்கு உயிர் கொடுக்கறது இந்த சங்கரபாண்டி இருக்கிற வரைக்கும் நடக்காது. பெரியப்பா என்ன சொல்றீங்க? தங்கராசு, இவனை வெளியில கூட்டிட்டு போ. பெரியப்பா இன்னும் 5 நிமிஷம் இவன் இந்த வீட்டுல மட்டும் இல்ல இந்த ஊர்ல இருக்க கூடாது. பெரியப்பா நான் சொல்றதை கேளுங்க. அவங்கிட்ட என்ன போய் சார்ஜ் போடுறா? போடா பெரியப்பா வெளிய போடா. பெரியப்பா போடா. பெரியப்பா போடா. பெரியப்பா வெளிய போடா. பெரியப்பா வெளிய போயிரு. தம்பி நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. உறவே வேணாங்கிற அண்ணன் என்ன தம்பி? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வெளிய போ. போடா. வெளிய. இப்ப என்ன சொத்தையா கேட்டாரு? ஒரு கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்தாரு. இஷ்டம் இருந்தா வாங்கிக்கலாம். போங்க வாங்க சார். வாங்க சார் போலாம். நீ வாங்க சார். நீங்க தம்பி பையனா மகனா? படியேறி வந்துட்டா படி. இன்னைக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது என் நெஞ்சு கும்பிடுறது. வாங்க வாங்க. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு படியேறி வந்துப்பா. என் சொந்தக்காரங்களை பார்க்கணும். என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போலாம் தான் வந்திருக்கேன். நீங்க தான் அதுக்கு உதவணும். ஊருக்கே பெருசு. அதுவே ஒண்ணு உள்ள விட மாட்டேங்குது. வேற யார்கிட்ட போறது? வேணா ஒண்ணு செய்யி. கொண்டு வந்திருக்கிற பத்திரிக்கையில ஒண்ணு கூட கல்யாணத்தன்னைக்கு அவங்ககிட்ட 10 ரூபாய் கடன் வாங்கியாவது ஒரு தந்தி அடிக்கல. என்னன்னு எப்படி சொல்றீங்க? வேணா எஸ்டடி பேசணுமா? அண்ணே உங்களை கூட பிறந்த அண்ணன் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். சென்டிமெண்ட் டச் பண்ணி தாயா மடக்குறீங்க. ஆம்பளைங்க இருக்கிற வீட்டுக்கு போனா அடிதடியா இருக்குது. சென்டிமெண்ட் மேட்ச் ஆகுற மாதிரி பொம்பளைங்களா இருக்கிற வீட்டுக்கு போவோம். வா. காமாட்சக்கா, காமாட்சக்கா, காமாட்சக்கா பொண்ணு, உன் அத்தை பொண்ணு. சார் யாருன்னு தெரியுதா? ஏன் தெரியாம? நல்லா தெரியுமே. பழகுன மாட்ட பாஞ்சி பிடிச்ச சூரப்புலி தானே. ஓஹோ, நீ அங்க வர்றியா? உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேளு. நீ முன்னாடியே சமைஞ்சிட்ட. இப்ப சமைஞ்சிருந்தேன்னு வையே, இவர்தான் உனக்கு குடிசை கட்டிருப்பாரு. கரெக்டா? ஓ, காங்கிரீட்லயே வா. புரியலையா? ஓ மாமா மகன் பட்டணத்துல இருந்து வந்திருக்காரு. ஓ, பார்வையிலேயே போட்டு தாக்குறீங்களா? தாக்குங்க. இந்த காலத்து பொண்ணுங்க வெக்கப்படுறதுக்கு இவ்வளவு விவரம் சொல்ல வேண்டியிருக்கு. உள்ள வாங்க. அட இருப்பா, அவசரப்பட்டு அங்க வாங்கி கேட்டு போறாது. முதல்ல அவங்க அம்மா வரட்டும். உன்னை மருமகனா ஏத்துக்கிட்டா உள்ள போலாம். இல்லன்னா இப்படியே வெளியே போயிடலாம். செல்வே, உங்க அம்மா வர சொல்லு. அம்மா, அம்மா. சத்தியமா ஏத்துக்க மாட்டாங்க. அம்மா, சீக்கிரம் வாயே. எதுக்குடி? பட்டணத்துல இருந்து உன்னை பார்க்க வந்திருக்காங்க. யாருடி அது? என்ன பார்க்க பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்க? என் மாமா மகனா. மாமா மகனா? ஆமா, உன் அண்ணன் மகன். என் அண்ணன் மகனா? என்னடி புதிர் போடுற? நீயே வந்து பாரு. இந்த வர்றாங்களே, அவங்கதான் உன் அத்தை. தம்பி யாருன்னு சொன்னீங்க? அவரு இன்னும் சொல்லவே இல்லையே. இப்போ சொல்லுப்பா. என் பேர் சிவா. உங்க அண்ணன் சௌந்தரபாண்டியோட மகன். என்னது? சௌந்தரபாண்டியான மகனா? ஏன்பா வெளியில நிக்கிற? உள்ள வாப்பா. அப்பா, பச்சை கொடி காட்டிட்டாங்க. வா போலாம். பாட்டி, பாட்டி. யாரோ சொந்தக்கார பையன் போல் இருக்கு. அநேகமா உனக்கு சொந்தக்காரனா தான் இருப்பான். ஏதோ நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கான். பட்டணத்துல இருந்து யாரோ சொந்தம் சொல்லிக்கிட்டு நம்ம ஊருக்குள்ள வந்திருக்காங்களாம். அவங்க வந்தா வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு பெரிய வீட்டு தாத்தா சொல்லிவிட்டாரு. நான் வரேன். ரொம்ப நல்ல செய்தி. பெரிய என்ன சங்கரபாண்டி வீட்டுக்கு போயிருந்தியா? போனேன். ஆனா ஏன்னு தெரியல, என்ன விரட்டிட்டார். அவரே அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அவரை மீற தைரியமோ சக்தியோ எங்களுக்கு இல்ல. தயவு செஞ்சு இங்க போயிடுப்பா. அத்தை,
என்ன உள்ள கூட்டு உபசரிக்க வேணாம். என்ன ஏன் எல்லாரும் விரட்டி அடிக்கிறீங்க? அந்த காரணத்தையாவும் நான் தெரிஞ்சுக்கலாமா? அது 4 வரியில சொல்ற கதை இல்லப்பா, ஒரு தலைமுறை கதை. அத நீ தெரிஞ்சுக்காம போறதா எல்லாருக்கும் நல்லது. அத்தை அத்தைதான் சொந்தம் தான் போன்னு சொல்லிட்டாங்களே. இந்தா புடி, நாங்க வர உள்ளே போயிட்டீங்களா? வா போலாம். என்ன ஏன் எல்லாரும் இப்படி விரட்டுறாங்க? அதானே எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? அது சரி, அது தெரிஞ்சா நீ ஏன் தடுமாறுற? இந்த பார், ஒரு விஷயம் நான் யாருக்கு சொல்ல மாட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்றேன். எப்ப இந்த ஊர் உன்னை மதிக்கலையோ, நீ இந்த ஊரை மதிக்காத. இந்த அப்படியே 4 மணி பேசி புறப்பட. இந்த ஊரே எனக்கு சொந்தம்னு சொன்னாங்க. அதுல ஒருத்தர் கூட என்ன ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப எல்லார் வீட்டு கதவையும் தட்டணுங்கிற. சரி வா, கதவு இருந்தா தட்டுவோம், மனசு இருந்தா திறக்கட்டு. வா பாப்போம். இரு, இனி போக வேண்டாம். இந்த தெருவுக்கு பையன் போயிட்டு இருக்கான். இந்த ஏரியாவை அவன் கவர் பண்ணிக்குவான். அடுத்த தெருவுக்கு போலாம் வா. இந்த வீட்டுல ஒண்ணு சேர்த்துக்குவாங்க. சுபையானே, சுபையானே, சுபையான். மாமா மாமா, பட்டணத்துல இருந்து யாரோ சொந்தம் சொல்லிக்கிட்டு நம்ம ஊருக்குள்ள வந்திருக்காங்க. சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். போடா அண்ணே, அண்ணே. புயலுக்கு பிறந்து என்ன வேகமா போகுது பாரு. இந்த தெருவை நீ இவன் பாத்துக்குவான். வா போலாம். சரி வா போலாம். என்ன உள்ள போய் கேளுங்க, என்ன யாரும் சொல்லி பாருங்க. அவங்க ஏத்துக்குவாங்கப்பா. பையன் வராம இருந்தா அங்க பாரு, வந்துட்டு மின்னல் வேகத்துல போறான் பாரு. இந்த ஒரு தெரு தான் பாக்கி இருந்தது. பையன் அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டான். வா. காலுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? எல்லா தெருவும் சுத்தியாச்சு. இனிமே இந்த ஊர்ல தெருவும் கிடையாது. லாஸ்ட் பஸ்ஸும் போயாச்சு. இனிமே பட்டணத்துக்கு நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் பஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை விட்டுட்டு நானும் போக போறேன். என்ன பண்ண போறேன்? உங்க ஊர்ல தங்குறதுக்கு ஒரு லாட்ஜ் கிச்சு இல்லையா? இது வர பட்டிக்காடுப்பா. பாத்ரூம் வச்சே வீடு கட்ட மாட்டாருங்க. இந்த ஊர்ல போய் லாட்ஜ் கேக்குறிய? உங்க வீடு? என் வீடு? மையோ. ஓ தங்கலாமே. இது கூட செய்யலன்னா நான் மனசு இல்லமா. வாங்க. வீடு எப்படிமா? பிரமாதம். இது எப்படி? ஏன் வீடுன்னு சொன்னீங்க, ஒரே ஒரு செவரு தான் இருக்கு. அங்கசம் வாங்கிட்டு யானை வாங்குறீங்க இல்லையா? அது மாதிரி கொஞ்சம் பணம் கிடைச்சது, ஒரு கதவு வாங்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பணம் கிடைச்சது, ஒரு செவத்தை வச்சுட்டேன். இங்க பாருமா, இது லெப்ட், இங்க ஒரு செவரு வருது. இங்க பாரு, இது ரைட், இங்க ஒரு செவரு வருது. இங்க பாரு, இது பேக், இங்கே ஒரு செவரு வைக்கிறேன். மேல கூரை போட்டா வீடு ஆச்சு. இங்க பாரு, இது படிக்கட்டு வருது மாடிக்கு போறதுக்கு. இங்க பாரு, இங்க டிவி வருது, நல்ல சாஞ்சிட்டு உட்கார்ந்து பாக்குறதுக்கு. அப்பா, தெரியாமல பெரியவங்க சொன்னாங்க வீட்டை கட்டி பாருன்னு. எவ்வளவு கஷ்டம். சரி, நீ உள்ள படுக்கிறியா வெளியே படுக்கிறியா? வாங்களே. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க தப்பா நினைக்கலனா அதை கேட்கலாமா? கேளுமா. நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னா தானே பொதறி வளரு. கேள்வியே கேட்காம ஒருத்தனே சொல்லி சொல்லி தானே நாடு கெட்டு போச்சு. கேளு. கமான்மா, கமான் கமான். அதாவது உங்க வீட்டுல உள்ள எது வெளியே எது? என்ன என்னண்ணே? என்ன எஜுகேட் பர்சன்ட்? என்ன படிச்ச நீ? காலேஜ். சுண்டக்கா காலேஜ். ஏயா இவ்வளவு தூரம் விளக்கம் சொல்லி உள்ளது வெளியேதுன்னு கேக்குறியா? சிம்பிள் மேட்டர்மா, பச்சை புள்ளைக்கு புரியும். அதாவது இப்ப நாம வெளியே நின்னு திறந்து உள்ள போனோமே, அது உள்ள. வெளியே நின்னு திறந்தமே, அது வெளியே. இப்ப சொல்லுமா, நீ உள்ள படுக்கிறியா வெளியே படுக்கிறியா? அது வந்து வேணாம், வீணா நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. உள்ளே படாத, உனக்கு சேஃப்டி. உள்ள போகண்ணா போ. சரி. அம்மா, தூங்கிட்டியா? என்ன வேணும் சொல்லு. ஒண்ணும் இல்ல. அம்மா, என்னடி இது தூங்க விடாம பண்ணிக்கிட்டு? இன்னைக்கு உங்க அண்ணன் மகன் வந்தாரு. அவரை என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம திருப்பி அனுப்பிச்சிட்டியே. பாவம், அவர் மனசு எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கோம். அந்த புள்ளைய திருப்பி அனுப்பணும்னு எனக்கு மட்டும் ஆசையா என்ன? உன் பெரிய மாமன் கூட தான் உனக்கு தெரியுமே. சரி, தூங்கு.
இடத்த காலி பண்ணு. இட்லி சாப்பிட்டு போறேன். அப்படி ஒரு ஓரம் உட்காந்து சாப்பிட்டு போ. பாக்கி இப்ப தானையா பார்ட்டி வந்திருக்கு, அப்புறம் பார்க்கலாம் போ. ஆ, ராமசாமி, ஏப்பா உனக்கு 10 நாளைக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன்ல, காசு இருந்தா இந்த பக்கம் வா, இல்லைன்னா வராதே. stop it. தம்பி ஒரு 200 rupees give me. டேய் ராமசாமி, டேக் இட்ரா. 50 நீயே வச்சுக்க. தம்பி வெளியூருங்களா? பார்த்தா நல்ல பிள்ளையா தெரியுது. என்ன பார்த்தா கேப்பாரி மாதிரி தெரியுதா? நல்ல செட்டு கிடைக்கலையா உங்களுக்கு சேர்றதுக்கு? நல்ல செட்டு சேவிங் செட்டு தான்டா இருக்கு. டேய் ஆளுக்கு இந்தியாவுல அட்வைஸ் பண்ணாதீங்கடா, இட்லியே குடுறா. டேய் அது என்ன அப்படியே வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? உங்களோட உட்கார்ந்தா சாப்பிட முடியாது. ராமசாமி, கோயிங் பேக் சைடு, சட்னி சாம்பார் கம்மு. ஓசியில திங்கிறதுக்கு இந்த அதிகாரம். ராஜா, நீ யாரு? எப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன்? பசின்னு வந்தவங்களுக்கு எல்லாம் பொங்கி போட்ட பரம்பரையை சேர்ந்தவங்கடா நாம. அப்பேற்பட்ட குடும்பத்துல வந்த நீ இப்படி அண்ணக்கு அவடியாட்ட வந்து சாப்பிடலாமா? என்ன ஆனாலும் பரவாயில்லையா, வாயா நம்ம வீட்டுக்கு போலாம். வாயா நம்ம வீட்டுக்கு போலாம். வாப்பா. எல்லாம் தயாரா வச்சிருக்கியா? போய் சூடா தோசை போட்டுக்கொண்டா. சரிம்மா. உட்காருப்பா, உட்காருப்பா. யாரு என்ன சொன்னா என்ன? கூட பிறந்த பொறுப்பு நாங்கெல்லாம் இருக்கும்போது சாப்பிடுப்பா. அத்தை, மீனா, தம்பி கடையில சாப்பிட்டு அது ஏன் அத்தை மிரள்றீங்க? நானும் அண்ணனுக்கு டிஃபன் தான் கொண்டு வந்திருக்கேன். அம்மா கொடுத்தாங்க. என்னம்மா இது, மீன் குழம்பா? இல்லண்ணே, காரக்குழம்பு. என்ன மீன் குழம்புனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமாவா? மீனுனாலே உசுறு, அதுவும் ஆத்து மீனுனா சொல்லவே வேணாம். தட்டாதீங்க, பெரியப்பா என்ன நினைக்கிறாங்க? நல்லா நினைக்கட்டும், அந்த நினைப்பு கலைச்சாதீங்க.